வணக்கம். 3 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மே 24ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க வாய்ப்பு. ராமதாஸ் அழைப்பு விடுத்த ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்த மாவட்ட நிர்வாகிகள் 194 பேர். 22 பேர் மட்டுமே தைலாபுரத்தில் கூட்டத்தில் பங்கேற்பு. ராமதாஸின் ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்த அன்புமணி. பங்கேற்காத மாவட்ட நிர்வாகிகள் அன்புமணிக்கு ஆதரவு என்று தகவல். களைப்பு காரணமாக பலர் கூட்டத்திற்கு வராமல் இருந்திருக்கலாம் என்று ராமதாஸ் பேட்டி. செயல் தலைவர் என அன்புமணியை மீண்டும் குறிப்பிட்டதால் நீடிக்கும் மோதல். கடுமையாக வெயிலில் வேலை செய்வதனால களைப்பு இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள். பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 92% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. பெற்றோர்களின் செல்போன் எண்களுக்கு மதிப்பெண் விவரங்கள் அனுப்பி வைப்பு. SSLC தேர்வில் 98.31% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடம். 85.44% கடைசி இடத்தில் வேலூர் மாவட்டம். செஞ்சியில் ஒரே மையத்தில் +2 தேர்வு எழுதிய 167 பேர் வேதியியலில் சென்டம் எடுத்த விவகாரம். எந்த குளறுபடியும் நடைபெறவில்லை என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். நாட் ஒன்லி கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரி இல்லாமல் இதே குழந்தைங்களோட மற்ற மார்க் என்ன நாங்கள் பார்த்தோம். சரி, இதை மட்டும் இவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது அதில் வந்து ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 97-98 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எங்களை பொறுத்தவரை இது கண்டிப்பாக இதை நாங்கள் விட போகிறத உள்ள என்கொயரி பண்ணுவோம். நாங்கள் இது உள்ளபடியாக அது நல்லது இருந்துச்சுன்னா உள்ளபடியாக அனைத்து மாணவர்களுக்கும் அந்த டீச்சர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகிறேன். உதகையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை. சாலைகளில் குளம் போல் தேங்கியுள்ள மழைநீரில் சிக்கிய வாகனங்கள். வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் உட்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சில இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் மழை பெய்யும் என்று கணிப்பு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நாளை முதல் கனமழை பெய்யும். OPS, TTV எங்களுடன் தான் இருக்கின்றனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். மூன்றரை லட்சம் கட்சி பொறுப்பாளர்களை நியமிக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுறுத்தல். மே மாத இறுதிக்குள் கட்சியின் கட்டமைப்பு பணிகளை முடிக்கவும் திட்டம். தனுஷின் இட்லி கடை, சிவகார்த்திகேயனின் பராசக்தி பட தயாரிப்பாளர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. 2 வாகனங்களில் வந்த 5 அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பேரூராட்சி தலைவரை தகுதி நீக்கம் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தேர்தல் அதிகாரிகள் ஆளுங்கட்சியின் பகடைக்காய்களாக மாறிவிடுகின்றனர் என்றும் நீதிபதி வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்துகள் மோதி சாலை விபத்து. 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டுள்ள $1 பில்லியன் கடனை IMF மறுபரிசீலனை செய்ய வேண்டும். புஜ் விமான படைத்தளத்தில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல். சிங்கப்பூரில் ஒரு வாரத்தில் 14,200 பேருக்கு கொரோனா பாதிப்பு. ஹாங்காங்கிலும் அதிகரிப்பால் மக்கள் அச்சம். இன்று வெளியான டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் கோவிந்தா பாடல் முழுமையாக நீக்கம். நடிகர் சந்தானம் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்றம். கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. விவரங்களோடு நேராம் செய்தியாளர் ஜாஃபர். விவரம் என்ன?
நிச்சயமாக தேவபிரியன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் பிற்பகல் வேளையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழையாக பெய்து வருகிறது. குறிப்பாக செந்தூர், உகார்த்தை நகர், பெருமாள் மலை, அடுக்கம், பழனி பிரிவு, பேத்துப்பாறை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழையாகவும் வேறு ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையாகவும் பெய்து வருகிறது. கனமழை தொடர்வதால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து வரும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அதே போல கடந்த சில தினங்களாக மலைப்பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் முக்கிய குடிநீர் தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது. அதே போல மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜாஃபர். சிவகங்கையில் நேற்று பெய்த மழையின் காரணமாக தொண்டி சாலை ரயில்வே பாலத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. அதில் சென்ற ஜீப் ஒன்று சிக்கிக்கொண்ட நிலையில் மீட்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு நிகழ்ச்சி செய்தியாளர் சிதம்பரம், தற்போது அதிலிருந்து மக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, அதை மீட்பதற்கான முயற்சி எந்த கட்டத்தில் இருக்கு? நிச்சயமாக தேவப்பிரியன், சிவகங்கை தொண்டி சாலை கீழே ரயில்வே சுரங்கப்பாதையில் நேற்று பெய்த மழை, அதாவது 9 சென்டிமீட்டர் மழை நேற்று முழுவதுமாக பெய்திருந்தது. ஒரு ஜீப் ஒன்று நாட்டரசு கோட்டையிலிருந்து காளீஸ்வரன் என்றவர் உள்ளே வந்துள்ளார். போக போக தண்ணி ஜீப் உள்ளே மூழ்கி கொண்டிருந்தது. உடனடியாக வண்டியை நிறுத்தியுள்ளார். வண்டியை நிறுத்தி அவரால் இறங்க முடியாமல் தத்தளித்து வெளியே வந்துள்ளார். பின்னர் நண்பர்களை கூப்பிட்டு தனியார் வாகனத்தின் மூலம் அந்த வண்டியை மீட்பதற்கான முயற்சியில் 1 மணி நேரத்துக்கு முன்னாக போராடி வருகிறார். மேலும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு எச்சரிக்கை பலகை கூட கிடையாது. தண்ணீர் எடுப்பதற்கு பல ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனைகள் இருந்து வருகிறது. யாரும் இது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டுகிறார். இதில் என்ஜின் சீஸ் ஆகி 1 லட்சம் ரூபாய் என்ஜின் சீஸ் ஆகி உள்ளது என்றும் குற்றச்சாட்டு சாட்டுகிறார். தகவலுக்கு நன்றி சிதம்பரம். தருமபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையத்தில் திருவிழாவுக்காக வைக்கப்பட்ட பேனர் அகற்றப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்தியவர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவரங்களோடு நிகழ்ச்சி செய்தியாளர் சுகுமார், எதற்காக போராட்டம் நடைபெற்றது? காவல்துறை தரப்பில் என்ன விளக்கம் சொல்றாங்க? தேவா, தருமபுரி மாவட்டம் அரூர் நகரப்பகுதியில் காமாட்சியம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோயில் திருவிழாவானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த கோயில் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு பொதுமக்கள் அவர்கள் தேவையான பேனர்களை, அதாவது பேருந்து நிலையம் முழுவதும் ஒரு 50க்கும் மேற்பட்ட பேனர்களை வைத்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் பலத்த காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக பேனர்கள் சரிந்து கீழே விழுந்தது. அதை அரூர் பேரூராட்சி நிர்வாகம் ஊழியர்கள் வைத்து நேற்று முன்தினம் அகற்றினர். இருந்த போதிலும் மீண்டும் விழாக்குழுவினர் மற்றும் பொதுமக்கள் அரூர் பேருந்து நிலையத்தை சுற்றி பிளக்ஸ் பேனர்களை வைத்துள்ளனர். இதை வைக்கக்கூடாது என காவல்துறை அனுமதி எதற்காக வைத்தீர்கள் என்று கூறி இன்று காவல்துறை பாதுகாப்புடன் பேனர்களை அகற்றிய பொழுது விழாக்குழுவினர் மற்றும் பொதுமக்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் முற்றி சாலை, அதாவது அரூர் சென்னை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறை கரிகாலன் டிஎஸ்பி கரிகாலன் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு ஏற்படவில்லை. காவல்துறைக்கும் விழாக்குழுவிനും பொதுமக்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு லேசான தள்ளுமுறை ஏற்பட்டது. காவல்துறை ஒருமையில் பேசியதால் காவல்துறை ஒரு குறிப்பிட்ட சில நபர்களை காவல்துறை வாகனத்தில் அழைத்து செல்ல முற்படும் போது அந்த போராட்டமாக மாறியது. காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுறை ஏற்பட்டு இப்போ சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தற்பொழுது அந்த போராட்டம் கைவிடப்பட்டு பிளஸ் பேனர்களை அகற்றி வருகின்றனர். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சுகுமார். பாமக நிறுவனர் ராமதாஸ் நடத்திய ஆலோசனை கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்த நிலையில் 90% மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்கவில்லை. பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு நிலவி வரக்கூடிய நிலையில் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு ராமதாஸ் அழைப்பு விடுத்திருந்தார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள தோட்டத்தில் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் என்று 22 பேர் கலந்து கொண்டனர். மேலும் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சேலம் எம்எல்ஏ அருள் உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகளும் பங்கேற்றனர். ராமதாஸ் அழைப்பு விடுத்த கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்த நிலையில் 192 மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ளவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஏன் கூட்டினேன் என்று ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளார். மாவட்ட செயலர்களுடைய கூட்டம், அதாவது ஃபாலோ அப் என்று சொல்வார்கள், அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும், 50 தொகுதிகளில் நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்லுவோமே, அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை, எனக்கு தெரிந்த வித்தையை அவர்களுக்கும் தெரியும், சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். 1 மாதத்தில் தேர்தல் வைத்தாலும் அதில் குறைந்தது 40 தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு
இவர்களுக்கு அறிவுரை சொல்ல, அவர்கள் சொல்லுகின்ற யோசனையை நான் கேட்க, எப்படி உழைப்பது என்பதை பற்றி யோசனைகளை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். அன்புமணியை மீண்டும் செயல் தலைவர் என்று கூறிய ராமதாஸ், மாநாட்டு கலைப்பு காரணமாக பலர் கூட்டத்திற்கு வராமல் இருந்திருக்கலாம் என்றும் தெரிவித்தார். செயல் தலைவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம். அவருக்கும் அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. பெரும்பாலான மாவட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. பெரும்பாலான அவர்கள் கொஞ்சம் களைப்போடு இருக்கலாம். சில பேர் மாநாட்டுக்கு வேலை கடுமையாக இந்த வெயிலில் வேலை செய்வதனால சிலருக்கு களைப்பு இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள், என்னோடு பேசியிருக்கிறார்கள். தலைமை செயலாளர் அன்பழகனோடு, அவர் தான் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி எல்லோருக்கும் தகவல் சொன்னவர். தலைமை செயலாளர் அன்பழகன் அவரோடு தொடர்ந்து பேசியிருக்கிறார்கள். வராததற்கான காரணங்களை அவரிடம் சொல்லியிருக்கிறார்கள். பாமகவில் எந்த கோஷ்டி பூசலும் இல்லை என்று கூறிய ராமதாஸ், சிங்கத்தின் கால்கள் பழுதடையாத நிலையில் சீற்றம் அதிகமாகவே இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். ஒன்றும் கிடையாது. ஆமா, நீங்களே கோஷ்டின்றது எப்ப வரும்னாக்கா, மார்கழி மாசத்துல பஜனம் பாடிட்டு போகும்போது அந்த பஜனை கோஷ்டி தான் வரும். தனியார்னாலும் 50 தொகுதியில 40 தொகுதி, குறைஞ்சது 40 தொகுதியாவது வெற்றி பெறணும் தனியார்னாலும். அப்ப கூட்டணியில அது கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பலம் தானே. அப்ப கூட்டணி தான், கூட்டணி நிச்சயமாக கூட்டணி உண்டு. சுப்பிரமணிய ஐயர் வயசு ஒரு 75-80 இருக்கும். 78. அவர் என்ன சொன்னார்? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லைன்னு சொன்னார். நான் அவருக்கு திருப்பி சொன்னேன், சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை, சீற்றம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சீற்றம், அந்த எண்ணம். பாமகவில் தலா 108 மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ள நிலையில் ராமதாஸ் அழைப்பு விடுத்த கூட்டத்தில் 192 பேர் கலந்து கொள்ளவில்லை. இதனால் இவர்கள் அனைவரும் அன்புமணிக்கு ஆதரவாக உள்ளார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.